வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினையில் சுமூக தீர்வு காண்க தமிழக அரசுக்கு அனைத்துக் கட்சி தலைவர்கள் வேண்டுகோள். பேரவையை உடனே கூட்ட ஆளுநர் உத்தரவிட வேண்டும். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம். ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் வீடு, அலுவலகங்களில் சிபிஐ சோதனை. அரசியல் காழ்ப்புணர்வு காரணம் என குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க இயலாது. மத்திய அமைச்சர் விளக்கம். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சேவை பணியாளர்கள் தொடர்ச்சியாக வேலைநிறுத்தம் செய்வதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை, தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றால் எஸ்மா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பேருந்தை இயக்குபவர்களை தடுத்தால் அவர்களை கைது செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பணிநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள 10 தொழிற்சங்க ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீறி உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் அவர்கள் மீது அரசு தலைமைச் செயலாளர் அவர்களும் மற்றும் போக்குவரத்து துறை தலைமைச் செயலாளர் அவர்களும் எஸ்மா சட்டத்தின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்கொண்ட வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2வது நாளாக தொடரும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் அவதிப்பட்டனர். 13வது ஊதிய ஒப்பந்தம், ஓய்வூதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு தரப்புடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணம் செய்ய வேண்டிய நிலைமை பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். பேருந்துகளை இயக்க அரசு தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக சென்னையில் ஓரிரு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் தொடர்ந்து 2வது நாட்களாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு அவர்கள் மிகுந்த சிரமப்படுகின்றனர். சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. வெளியூர்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு பல்வேறு தனியார் பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை அதிக இடங்களில் மினி பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் வண்டிலாம் வேலை நிறுத்தது காரணமாக வண்டிலாம் ஓடலன்னு சொல்லிட்டு நாங்கள் கடலூர் மினி பஸ் எடுத்து சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய வண்டிலாம் ஓடலன்னு சொல்லிட்டு எட்டு வந்தாங்க. ஆனால் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. எங்கள் வண்டி வசூலாக வரல. இப்போ அங்கே டிராஃபிக் கம்மி, இங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகம். ஆனால் டிரைவர் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறோம். இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஏனென்றால் எந்த பேருந்து எங்கே செல்வது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தனியார் பேருந்துகளில் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல பஸ்ஸு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இந்த டிரைவர்லாம் ஸ்ட்ரைக்குங்கிறதுனால பஸ் அதிகமாக கிடைக்கல. கொஞ்சம் கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வெளியூர்லேருந்து வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா பிரைவேட் வண்டி தான் அதிகமாக இங்கே இருக்குது. வந்த இடத்துல அவங்க டிக்கெட்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர் பஸ்ஸுங்க, மினி பஸ்ஸுங்க, அப்புறம் பிரைவேட் டிரைவர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸில் உட்காந்தே ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே ஆச்சு. இன்னும் எடுக்கிற மாதிரி தெரியல. மோரோவர் எந்த பஸ் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் திருப்பதி போனோம். அதுக்கே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறோம். ஒரே ரஷ்ஷாக இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீக்கிரம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ரைக்கை. அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கு சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது வெறிச்சோடி நிலையிலேயே காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவு பாலாவுடன் எஸ். விக்னேஷ்.
போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக 10 தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் மாலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன், P தங்கமணி, MR விஜயபாஸ்கர் ஆகியோர் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர்கள் இல்லாமல் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் தங்களுக்குள் ஆலோசனை நடத்தினர். தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த பிறகு அமைச்சர்கள் மீண்டும் இரவில் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேலைநிறுத்த போராட்டம் தொடராமல் இருக்க மக்கள் நலன் கருதி அரசும் தொழிற்சங்கங்களும் சுமூக உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். 2வது நாளாக தொடரும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக கோடை வெயிலில் பேருந்துகளுக்காக மக்கள் அலையும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 தொழிற்சங்கங்களின் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது என்று கூறியுள்ளார். போக்குவரத்து துறையில் மண்டி கிடக்கும் ஊழலும் நிர்வாக சீர்கேடுமே போக்குவரத்து கழகத்தில் 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதற்கு முதன்மையான காரணம் என்பதை மறுக்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தொழிற்சங்கங்கள் என்பது தொழிலாளர்களின் தேவைகளையும் உரிமைகளையும் முன்னிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளின் செயல் திட்டங்களை அரங்கேற்றும் களமாக அமைந்துவிடக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் வேலைநிறுத்த போராட்டம் தொடராதிருக்க தமிழக அரசும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் போக்குவரத்து கழக அலுவலர்களும் முத்தரப்பு பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென தமிழக அரசுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் உள்பட 5 கட்சித் தலைவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் 2வது நாளாக நீடிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் G ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் செயலர் R முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வராமல் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது மோசமான நடவடிக்கை என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயிற்சியற்ற ஓட்டுநர்கள் மூலம் பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சினைக்கு முன்னுரிமை கொடுத்து முடிவு காண தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று 5 கட்சித் தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையை கூட்டினால் ஆட்சி நீடிக்குமா என்ற அச்சம் ஆட்சியாளர்களிடம் இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மானிய கோரிக்கைகளை குறித்து விவாதிக்க தமிழக சட்டப்பேரவையை உடனே கூட்ட ஆளுநர் உத்தரவிட வேண்டும் மற்றும் 60 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக பணியாற்றி வைர விழா காணும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாராட்டு விழா உள்ளிட்ட 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், சட்டப்பேரவையை கூட்டி விவசாயிகள் பிரச்சினை, நீட் தேர்வு பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். சிபிஐ புகாரை ப. சிதம்பரம் சட்டப்படி சந்திப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில சுயாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் இது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மத்திய அரசிடம் அஞ்சி ஒடுங்கி நடுங்கி, ஏன் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டையே இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசிடம். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேல் இந்த விசாரணை நீடித்தது. ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சியில் நிதியமைச்சராக பதவி வகித்த போது INX என்ற நிறுவனத்திற்கு அந்நிய முதலீடு விவகாரத்தில் முறைகேடாக அனுமதி அளித்ததாக புகார் கூறப்பட்டதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீட்டில் சிபிஐ அலுவலர்கள் 9 பேர் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகத்திற்கு அவரை அழைத்துச் சென்ற அலுவலர்கள் அங்கும் அவரிடம் விசாரணையை தொடர்ந்தனர்.
மத்திய புலனாய்வு அமைப்பை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய வீட்டில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக ப சிதம்பரம் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன் மீதும் தனது மகன் மீதும் மத்திய அரசு அடக்குமுறையை ஏவி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மீது தொடர்ந்து தனது கருத்துக்களை பதிவு செய்வேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நேரடி அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நேரடி அந்நிய முதலீட்டு அனுமதிக்கு 5 செயலர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்த ப சிதம்பரம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தம் மீது நடவடிக்கை எடுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய கார்த்தி சிதம்பரம் தான் குற்றம் எதுவும் செய்யவில்லை என்றும் தனது தந்தை மீதுள்ள அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாகவே சோதனை நடைபெறுவதாக தெரிவித்தார். அரசியல் காரணத்துக்காக காழ்ப்புணர்ச்சி மீது என் மீது இந்த ரெய்ட் நடக்கிறது. எந்த ஒரு ஆவணத்தையும் அவங்க கைப்பற்றவில்லை. என் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவங்களால நிரூபிக்க முடியாது. எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த மத்திய சர்க்கார் என் தந்தை மீது அவருடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்துக்கொள்கிறார். முறைகேடான அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளித்தது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என சிபிஐ இணை இயக்குநர் வினித் விநாயக் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் வீடு மற்றும் அவரது மகனான கார்த்தி சிதம்பரத்தின் வீடு, அலுவலகம் என சென்னை, மும்பை, குர்கான் என 14 இடங்களில் சிபிஐ அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய சிபிஐ இணை இயக்குநர் வினித் விநாயக், மொரிஷியஸைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள் ஐஎன்எக்ஸ் நிறுவனத்திற்கு முறைகேடான அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் பல கோடி ரூபாய் முதலீடு செய்ததாகவும் 4.6 கோடி ரூபாய் மட்டுமே அனுமதி பெற்றுவிட்டு அதனை மீறி பல நூறு கோடி ரூபாய் அளவிற்கு சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு முதலீடாக கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தார். இதற்காக உதவி செய்த கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக திரட்டப்படும் ஆதாரங்கள் அடிப்படையில் சட்ட ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வினித் விநாயக் தெரிவித்தார். In that complaint, it was mentioned that though the FIPB approval had been granted for 4.6 crores, this company had brought in hundreds of crores of rupees in violation of the approval. We have conducted searches at 14 locations in Chennai, Mumbai, Delhi, and 1 location in Gurgaon. All the steps that are required as per law on the basis of evidence collected will be taken in due course of time. நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு எதுவும் செய்ய இயலாது என மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவை சந்தித்து நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரிக்கை விடுத்தார். நீட் தேர்வு சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றுத்தரவும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு கடந்த 7ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 88,000 பேர் தேர்வு எழுதினர். இதனிடையே நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு குறித்து மத்திய அரசின் பதிலை எதிர்பார்த்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நீட் தேர்வு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் இதுகுறித்து மத்திய அரசு எதுவும் செய்ய இயலாது என்றும் இதுபற்றி தமிழக அரசுக்கு ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக 2வது நாளான இன்று தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அரசு போக்குவரத்து பணிமனைகள், பேருந்து நிலையங்கள் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் சிஐடியு, ஏஐடியுசி மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கங்கள் பங்கேற்ற கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் மாட்டுத்தாவணி, பெரியார் பேருந்து ஆகிய 2 இடங்களில் நடைபெற்றன.
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இரண்டாம் நாளாக நீடிக்கும் பேருந்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் ரயில் நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஏராளமானோர் இரண்டாம் நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தென்காசி, புளியங்குடி, சங்கரன்கோவில் ஆகிய பணிமனைகளில் இருந்து குறைவான பேருந்துகளை இயக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்துள்ள வெளியூர் பயணிகள் சொந்த ஊர் திரும்ப பேருந்து இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பேருந்து பற்றாக்குறையால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் தென்காசி ரயில் நிலையம் வந்ததால் அங்கு அதிக அளவு கூட்டம் காணப்பட்டது. கல்லூரி சேர்க்கை நேரம் என்பதால் பெற்றோர்களின் சிரமத்தை போக்க கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மக்கள் கேட்டுக் கொண்டனர். பொண்ணுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக தென்காசியிலேருந்து நான் மதுரை காலேஜுக்கு போகிறேன். அது பஸ்ஸில் போகலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஸ்ட்ரைக்குனால பெரிய பாதிப்பாக இருக்குது. பஸ்ஸு சரியாக இயக்கப்படாதனால இந்த ட்ரெயினுக்கு போகலாம்னு நாங்கள் வந்திருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டங்கள், ஏன்னா அந்த கல்லூரி நேரத்தில் அட்மிஷன் போடுறதுக்காக எல்லா பெற்றோர்களும் கல்லூரிகள் நோக்கி போகிறதுனால அதிகமான கூட்டம் இருக்கனால அந்த மாநில அரசு, மத்திய அரசு கணக்கு பண்ணி கூட ஒரு ட்ரெயின் விட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்களும் என்னுடைய வேண்டுகோள். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டத்தினால் திருநெல்வேலியில் தனியார் பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகின்றன. தென்காசி, ஆலங்குளம் உள்பட மாவட்ட அளவில் உள்ள ஊர்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். இதேபோல் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் 2 மடங்கு, 3 மடங்கு என வழக்கத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், இதுகுறித்து போக்குவரத்து கழக அலுவலர்களிடம் முறையிட்டாலும் யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் 17,000 பேருந்துகள் இயக்க தகுதியற்றவை என நாமக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நாமக்கல் மாவட்ட தலைவர் சிங்காரம், தமிழகத்தில் 23,000 பேருந்துகளில் 17,000 பேருந்துகள் இயக்க தகுதியற்றவை என்று தெரிவித்தார். ஓய்வு பெற்ற தொழிலாளியை வஞ்சிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த வேலைநிறுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசு போக்குவரத்து கழகங்களில் 23,000 அரசு பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே 17,000 பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளை தமிழக அரசாங்கம் வழித்தடத்தில் இயக்கிக் கொண்டிருப்பதால் இந்த வேலைநிறுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அரசு விரைவாக எங்களுடைய கோரிக்கையை பேசி முடிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு அருகே 1 மாதத்திற்குள் மூடப்படும் என்று உறுதியளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு அருகே பெரியவலசு பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையால் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும், எனவே அதனை மூடக்கோரி பல முறை அப்பகுதி மக்கள் அலுவலர்களிடம் மனு அளித்துள்ளனர். கடந்த மாதம் போராட்டம் நடத்திய போது அங்கு வந்த அலுவலர்கள் 1 மாதத்திற்குள் மூடப்படும் என்று உறுதியளித்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுபான கடையின் சுற்றுச்சுவரை உடைத்தனர். மதுபான கடையில் இருந்த தடுப்புகள், கதவு, விளம்பர பலகை ஆகியவற்றை பெண்கள் அடித்து நொறுக்கினர். தங்களது எதிர்ப்பை மீறி கடை திறக்கப்பட்டால் கடைக்குள் நுழைந்து மது பாட்டில்களை உடைப்போம் என்றும் பெண்கள் கூறினர். வேலூரில் இன்று கடுமையான வெயில் வாட்டி வதைத்ததால் பகல் நேரங்களில் சாலைகளில் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழகத்தில் கோடை வெயில் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது. திருத்தணி, வேலூர் ஆகிய பகுதிகளில் இன்று அதிக அளவு வெப்பம் பதிவானது. வேலூரின் முக்கிய பகுதியான அண்ணா சாலையில் வெயில் காரணமாக ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. அனல் காற்று வீசியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கடுமையான வெப்பம் காரணமாக மக்கள் நிழல் தேடி பூங்காக்களில் தஞ்சமடைந்தனர். வேலூரில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. வெளியவே தலை காட்ட முடியும். காலெல்லாம் அப்படியே சுற்றி அடிக்குது. கீழே கால் வைக்க முடியல. வண்டி ஓட்டும் போது இந்த கையெல்லாம் அப்படியே நமைக்கிற மாதிரி ஒரே எரிச்சல். அப்படியே அனல் காற்று வீசுது. அப்படியே பயங்கரமாக வீசுது. இப்படியே போனால் எப்படி போகும்னு ஒன்றும் சொல்லவே முடியல. டூர் ஆஃப் கலிபோர்னியா சைக்கிள் போட்டி 2வது சுற்றில் போலந்து வீரர் முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டூர் ஆஃப் கலிபோர்னியா சைக்கிள் போட்டியின் இரண்டாவது சுற்றில் போலந்து வீரர் முதலிடம் பிடித்தார். பஸ்டோவில் இருந்து சான்ஜோஸ் வரையிலான 144.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போட்டி நடத்தப்பட்டது. மலைப்பாதைகளில் வீரர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி கொண்டு சிறப்பாக சைக்கிளை இயக்கினர். 3 மணி 43 நிமிடம் 46 வினாடிகளில் பந்தய தொலைவை கடந்த போலந்து வீரர் ரஃபல் மக்ஜா முதலிடம் பிடித்தார். இரண்டாவது இடத்தை நியூசிலாந்து வீரர் ஜார்ஜ் பெனன் பெற்றார். அமெரிக்க வீரர் இயான் போஸ்வெல் மூன்றாவது இடத்தை பிடித்தார். இரண்டாவது சுற்றின் வெற்றியின் மூலம் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் ரஃபல் முதலிடத்திற்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினையில் சுமூக தீர்வு காண்க தமிழக அரசுக்கு அனைத்து கட்சித் தலைவர்கள் வேண்டுகோள். பேரவையை உடனே கூட்ட ஆளுநர் உத்தரவிட வேண்டும். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம். ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் வீடு, அலுவலகங்களில் சிபிஐ சோதனை. அரசியல் காழ்ப்புணர்வு காரணம் என குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க இயலாது மத்திய அமைச்சர் விளக்கம். இதுடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.